என்னுடைய உயிர்நிமினிய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களை, கருவில் கனிந்தது நடந்த நிகழ்ச்சி ஒன்றை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கருவில் கனிந்தது அது எப்படி சாத்தியம்? கருவாக இருக்கிற பொழுது அது எப்படி கனியாக மாறிச்சுங்க. அதுதான் ஆச்சரியம். மேற்கு வங்க மாநிலத்திலே முர்ஷாபூத்துங்கிற நகரம் 16 வயது இளைஞன், அவன் பெயர் பாபர் அலி, பேராசிரியர் என்கின்ற பட்டத்தோடு கற்பிக்கிற பணியில் உலகம் முழுவதும் தன்னுடைய பெயரை பதிவு செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? எப்படி பயின்றான்? அந்த சின்னதொரு வயதினிலே ஜெகத்தையே உருட்டிய திறமைகள்ங்க, கற்பனையல்லங்க, நம்புங்க. நடந்த நிகழ்ச்சி இது. தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற இனத்தை சார்ந்தவன். ஓலை குடிசைதாங்க அவங்க வீடு. கற்க வேண்டும் என்கின்ற கல்வியின் மீது மாளாத காதல் அவன் வளர்த்துட்டான், மனசுக்குள்ள வளர்த்துட்டான். கல்வி சாலை எங்கே இருக்கு? 5 கிலோமீட்டர் கப்பால் இருக்கிறது. இவனுக்கு வயது 5 கூட நிரம்பலை. பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரணும் என்று சொன்னால் 10 கிலோமீட்டர் நடந்தே தீர வேண்டும். காலையில் 5 கிலோமீட்டர், மாலையில் 5 கிலோமீட்டர். கால்கள் நடையை கட்டும், கண்களோ பாட புத்தகத்தின் எழுத்துக்களை எட்டும். கூர்ந்து கவனிப்பான். வருகிற வழியில் நடந்து வருகிற பொழுதே பல பாடங்களை அவன் கூர்ந்து கவனித்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுகிறான். நொடி பொழுது வீணாக்காமல் படிப்படியாக உயர்வகுப்பு புத்தகங்களையும் கூட கடனாக வாங்கினான், படித்தானுங்க. கண்களாலேயே படம் பிடித்து மனதிலே சேமித்து கொண்டான். மணற்கேணி போல கற்க ஊறுகின்ற அறிவின் வெளிச்சங்களை பிறருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆர்வம் வந்துச்சுங்க அவனுக்கு. அதாவது தாம் படித்ததை மற்றவனுக்கு சொல்லணும், அதுதானே. கல்வி கற்றிட வாருங்கள்னு பல பசங்களை கூப்பிட்டான். 5-6 வருடம் கூட முடியாத இந்த பொடிப்பையன், வயதிலே சிறியவன், வளர்ச்சியிலே முதிர்ச்சி இல்லை, யாருமே வர தயாராகில்லை. இவன் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறான் என்று பல பேர் கேள்வியாக கேட்டார்கள், ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். போகட்டும் விடு. சில பொம்மைகளை எடுத்தான், வரிசையாக அடுக்கினான். இவர்கள்தான் எனது முதல் மாணவருடைய படை என்று மனதிலே இருத்தி கொண்டான். பாடத்தை துவங்கினானுங்க. ஆண்டு ஒன்று கடந்து போச்சு. சிறியவர்கள் சிலர் அப்படியே எட்டி பார்த்தார்கள். அவருடைய பெற்றோர்களும் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்து பார்த்தார்கள். பாபர் அலியினுடைய அறிவு திறமை, கற்றுத்தருகிற புலமை, இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வர துவங்கினார்கள். தற்போது பாபருக்கு வயசு 9 ஆகிடுச்சு. அந்த 9 வயதிலேயே வறுமையிலே வாடுகிற இல்லங்கள் தோறும் நடந்து போய் அங்கு இருக்கிற மாணவர்களை எல்லாம் கையை பிடித்து இழுத்தான். உடுக்க முறையான உடையில்லை, உண்பதற்கு போதுமான கஞ்சியும் இல்லை. இப்படிப்பட்ட குடும்பத்து குழந்தைகளை எல்லாம் கரம் பற்றி இழுத்து வந்தான். வாழ்க்கையின் முன்னேற்றம் கல்வியில் தான் இருக்கிறது என்பதை அவர்களை உணர வைத்தானுங்க. அறிவு பசிக்கும் அவன் கல்வியை கொடுத்தான், வயிற்று பசிக்கு சோறும் கொடுத்தான். ஒற்றை வகுப்பு. இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பள்ளிக்கூடம் என பெயர் கிடைத்துவிட்டது. ஆனந்த கல்வி நிலையம். எவ்வளவு அற்புதமான பெயர் பாருங்கள், ஆனந்த கல்வி நிலையம். பெயர் பலகை கல்வியில் விருப்பமுள்ள அனைத்து வயதினரையும் சுண்டி இழுத்தது. 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தும் கூட மாணவர்கள் படிப்படியாக வர துவங்கினார்கள். இதை கவனித்த மேற்கு வங்க அரசு இந்த மாலை நேர பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கியது. பகல் நேர பள்ளியாக நடத்திட உரிய அனுமதியும் கொடுத்தது. படித்தவர்களுக்கு நீங்கள் சான்றுகள் வழங்குங்கள். உயர் வகுப்பில் அவர்கள் சேருவதற்கு அங்கீகாரம் கிடைத்தது. படிக்கும் பொழுதே மதிய உணவு, மாணவர்களுக்கு தேவையான உதவித்தொகைகள், இலவச பாடப்புத்தகங்கள் ஆக எல்லா உதவிகளும் கிடைக்கிற வகையில் மேற்கு வங்க அரசு உதவி செய்தது. அவன் கல்வியில் தனியாத ஆர்வம், ஒரு வெறி கொண்ட வேங்கையாக பல பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் பேராசிரியராக திகழ்கின்ற விதத்தில் அவன் கற்றான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். பாபர் அலிதான் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்.
இப்போ பாருங்க, அவனுடைய வயது 16. ஆனந்த கல்வி நிலையம் இன்று பல்லாயிரம் பேர் படிக்கிற அறிவியல் பல்கலைக்கழகம் போல உயர்ந்து நிற்கிறது. 16 வயதில் அந்த கல்வியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவன் இன்றைக்கு 28 வயது நிறைந்த அவன் இளைஞனாக இருக்கிறான். கர்நாடக பாடநூல் கழகத்தில் 12ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் இந்த பாபர் அலியுடைய வாழ்க்கை சாதனைகள், அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பாடமாக சேர்த்திருக்கிறார்கள். கர்நாடக குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் இயங்குகின்ற பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பில் இந்த பாபர் அலியை பற்றி ஆங்கில பாடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். 2009ஆம் ஆண்டிலிருந்தே மத்திய மாநில அரசுகளெல்லாம், தன்னார்வ சேவை அமைப்புகளெல்லாம் இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து விருதுகளை கொட்டி குவித்தார்கள். அன்றிலிருந்தே பாபர் அலி விருதுகளுடைய மலையிலே நனைந்து கொண்டே இருந்தான். கொஞ்சம் விருது அல்ல, ஆயிரக்கணக்கான விருதுகளை அவன் வாங்கி ஆயிற்று. உலகம் முழுவதும் அவன் பிரசித்தி பெற்ற பேராசிரியராக மாறிப்போனான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? சுவாமி விவேகானந்தர் தான் அவருக்கு தார்மீக வழிகாட்டி என்று சொல்லுகிறான். உற்சாக துள்ளலை உயிர்ப்பித்து தருகின்றவர். தனது ஓய்வறியாத தொடர் முயற்சிகளிலே என்றாவது ஒரு நாள் சோர்வு வந்தது, வீழ்ச்சி வந்தது, மனக்கசப்பு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுதெல்லாம் சுவாமி விவேகானந்தரனுடைய சொற்பொழிவுகளை நான் ஒரு முறை படித்தால் அத்தனை மறந்து உடல் புத்துணர்ச்சி பெற்று இரத்தத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகிறது என்று சொல்லுகிறார். நாட்டுப்பற்று பற்றிய சிந்தனை வளர்ச்சிக்கு உரமிட்டு உயர்த்தியவர் அந்த மேதை விவேகானந்தர் தான் என்று உறக்க கூறுகிற காட்சியை நம்மால் காண முடிகிறது. துவண்டு விடாமல் மேலும் மேலும் புதிய சிந்தனை, புதிய முயற்சி, விடாத உழைப்பிலே வெற்றி தேவதையினுடைய பனிமலர் பாதங்களிலே நான் சரணடை வைக்கின்ற அந்த மாய சக்தி எது தெரியுமா? சுவாமி விவேகானந்தனுடைய சொற்பொழிவுகள் தான் என்று அவன் பல பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறான். 28 வயதிலேயே இந்த இளைஞன் எண்ணற்ற சாதனைகளை படைத்து விட்டான் என்று சொன்னால் எதிர்காலத்தில் இன்னும் 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 என்னவெல்லாம் சாதிக்கப் போகிறானோ என்று நாம் ஆர்வத்தோடு கவனிக்க தோன்றுகிறது. நிறைய நம்பிக்கை இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நம் இதயத்திற்குள் அவனை பற்றிய எதிர்பார்ப்புகள் ஏராளமாக நிரம்பி நிற்கிறது. அத்தனையும் அவன் பூர்த்தி செய்வான் என்று உறுதியாக நம்புகிறோம். அன்பு குழந்தைகளே, சில ஊடக வெளிச்சத்திலே சில சுட்டிகளினுடைய சாதனைகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. இன்றைய இளம் தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள்? பல பேர் முழு நேர வேலையை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பது தான். வயதுக்கு மீறிய விவரம், வயதுக்கு மீறிய அறிவு, வயதுக்கு மீறிய வளர்ச்சி சில குழந்தைகளை சாதனையாளர்களாக ஆக்கிவிடுகின்றது. குழந்தைகளுடைய சாதனையாளர்கள் பற்றிய தேடினால் நாம் வியப்பின் விளிம்பிற்கே போய்விடுகின்றோம். ஒரு 3 வயது குழந்தை 100 நாடுகளுடைய பெயர்கள், தலைநகரங்கள் சொல்ல முடிகிறது. ஆச்சரியமாக இல்லை? அந்த நாடுகளுடைய கொடிகளை கூட அடையாளம் கட்டுகிறது என்று சொன்னால் என்ன பிரம்மாண்டம்! பரமக்குடியிலே மஹ்மூத் அகரம் என்கின்ற 14 வயது மாணவன் 40 மொழிகளிலே புலமை பெற்றிருக்கிறான். கைகளை விட்டு மிதிவண்டி ஓட்டுகின்ற குழந்தைகளை கூட நாம் தெருவிலே பார்க்கிறோம். 15 வயதிலேயே 3 பட்ட மேற்படிப்பு படித்த மாணவர் பட்டியல் இருக்கிறது. இதோ இன்னும் சில குழந்தைகள் 1330 குறட்பாக்களையும் முதல் எழுத்தை சொன்னாலும் சரி, கடைசி எழுத்தை சொன்னாலும் சரி, அப்படியே ஒப்புவிக்கின்ற திறமையுள்ள மாணவர்கள் தமிழ்நாட்டிலே பல பேரை நம்மால் காண முடிகிறது. திருநெல்வேலி ஒரு எலக்ட்ரீஷியன் கல்யாண குமாரசாமி என்ற பெயர், அகில இந்திய ரேடியோ செய்தி வாசிக்கின்ற சேது ராஜ மாளிகா, அவர்தான். அந்த தம்பதியினருடைய மகள்தான் கே விஷாலினி. இவருடைய ஐக்கியூ பவர் என்ன தெரியுமா? 225 புள்ளிகள் என்று உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் கணித்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த 225 புள்ளிகள் என்பது மாமேதை ஐன்ஸ்டீன், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இது போன்ற உலக மாபெரும் விஞ்ஞானிகளினுடைய திறமையை விட சற்றே கூடுதல் என்று சொல்லுகிறார்கள். எப்படி 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 என்றுதான் தெரியவில்லை. திருவண்ணாமலையில் 10ஆம் வகுப்பு மாணவி வினிஷா ஸ்காட்லாந்தில் 26வது பருவநிலை மாநாட்டில் பேசியவை புத்தகமாக உலகெங்கும் பவனி வந்து கொண்டிருக்கிறது.
தமிழ் பெண் ஒருத்தினுடைய சாதனை அல்லவா? பூ என்னமோ ஒன்றுதான். சில மலர்கள் கடவுளின் கழுத்திலே, வேறு சில மலர்கள் பெண்களின் தலையிலே, இன்னும் சில பிணங்களினுடைய பாதங்களில். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று ஒரு கவிஞன் சொன்னான். கருவிலே உருவாகி பிறக்கின்ற பொழுது அனைத்து குழந்தைகளும் அறிவும் திறமையும் கொண்டுதான் பிறக்கின்றன. வளருகிற சூழல்தான் அவர்களுடைய அறிவை பட்டை தீட்டுகின்றது. அன்பார்ந்த குழந்தைகளை, திறமைகளை வளர்த்து வெளிச்சத்தில் குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிக்கின்ற சில இளைஞர்களுடைய பெயர்கள் ஆசிய சாதனை புத்தகத்திலே அல்லது லிம்கா சாதனை புத்தகத்திலே, ஏன் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலே பொன் எழுத்துக்களால் பதியப்படுகின்ற காட்சியை நீங்கள் பல இடங்களிலே பார்த்திருப்பீர்கள். உங்கள் பெயரும் அந்த புத்தகங்களிலே பதிய வேண்டுமல்லவா? உங்கள் முயற்சி என்ன என்று இப்பொழுதே மனதுக்குள் ஒரு லட்சியத்தை உயர்த்தி பிடியுங்கள். எனது பிரியமிக்க குழந்தைகளை, உங்கள் சிந்தனை கொஞ்சம் சிறகு விரித்து சுயமாக பறக்கட்டும். தேடினால் திரும்பும் இடமெல்லாம் திகைப்பூட்டுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. கற்றால் கல்வி தருகின்ற அறிவெல்லாம் கண்கவர் வாய்ப்புகள் நிறையவே உள்ளது. முயன்றால் சிந்தனையில் தோன்றுவதெல்லாம் சிகரம் தொடுகிற வாய்ப்புகள் தான். எனவே செல்ல பிள்ளைகளை, காட்டு மரங்களுக்கு யார் நீரூற்றியது? கடல் மீன்களுக்கு யார் சோறு ஊட்டியது? நீயும் முன்னேறு. சுய முயற்சியை உயர்த்திப்பிடி. உலகின் உயரமான இமயம் கூட உன்னுடைய காலுக்கு அடியில் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய உழைப்பு உன்னுடைய உயரத்தை மேலும் மேலும் உயர்த்தி காட்டு. விண்ணுயர உன்னுடைய சாதனைகள் உயர வேண்டும் என வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.